SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகாரத்துக்கான தீர்வு கலந்துரையாடல் பாதையில் வெளியேறிய நீதி அமைச்சர். ரணிலுக்கு புதிய சிக்கல். தமிழர் பகுதியில் ஏற்பட்ட குழப்பம், கள்ளத்தில் விசேட அதிரடிப்படையினர் 5 கைது. தேசபந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்காவின் புதிய வரி இலங்கையில் ஏற்றுமதிக்கு ஒரு பேரழிவு. காசா பாடசாலைகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பிரதியமைச்சர் தையிட்டி திஸ்ஸவிகாரை விடுவிப்பு தொடர்பாக முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்து காத்திரமான பேச்சுவார்த்தைகள் ஏதும் இன்றியும் ஊடகங்களை புறக்கணித்து மாற்றுப்பாதையினூடாக வெளியேறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையிட்டி விகாரை விடுவிப்பு குறித்து கலந்துரையாடல் நேற்று நாகவிகாரையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பிரதியமைச்சர் முனிஸ் முலாஃபீர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள், யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள், தையிட்டி காணி உரிமையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டதுக்கு போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலில் ஊடகவியலாளர்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுப்பாதையூடாக வெளியேறி சென்றார்கள். மேலும் குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் குறித்த விவகாரத்துக்கு சுகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போது தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸின் விசாரணை தொடர்பாக மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உண்மைகளை சமர்ப்பித்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போது குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சொலிசிட்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ், வெலிகம கோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு மறுநாள் அப்போது பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிலான் அலெக்ஸ் தேசபந்து தென்னக்கோனுடன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு போதைப் பொருள் கடத்தக்காரரை கைது செய்ய சென்ற போது நடந்த சம்பவம் என்று கூறினார். இது முற்றிலும் கட்டுக்கதை. அன்று இது குறித்து டிரான் அலெக்ஸிடம் நாங்கள் விசாரித்துள்ளோம். இந்த சம்பவம் குறித்து தனக்கு தெரியாது என்று அவர் கூறினார். தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் தலைமை அதிகாரி நெவில் டி சில்வா வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஆன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறித்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் எனக்கு தெரியாது என்று கூறி அவர் தற்போது நழுவு செல்ல முயற்சிக்கின்றார். நாங்கள் அதை மேலும் விசாரிப்போம். வேறும் சம்பவத்தில் உயர்ந்த போலீஸ் சார்ஜன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குமாறும் டிரான் அலெக்ஸ் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிடம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் வேலை மற்றும் சட்டவிரோத படகுகளை கைப்பற்றிய நபர்கள் வட்டுவாக்கல் பகுதிக்கு வந்ததனை தொடர்ந்து நேற்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. நந்திக்கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கைகளில் கடத்தொழில் திணைக்களம், வட்டுவாக்கல் கடற்படையும், கடத்தொழில் இணையம், கடத்தொழில் சங்கங்கள் இணைத்து சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் 50 வலை தொகுதிகளும் 9 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. குறித்த இடத்திற்கு வலை படகுகளின் உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வட்டுவாக்கல் பாலத்தடியில் ஒன்று கூடியதை தொடர்ந்து குறித்த இடத்திலும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கைவிலங்குடன் தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து இன்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதனால் அவ்விடத்துக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் மந்துவில், வலஞ்சன்படம், புதுக்குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவார். குறித்த 5வரையும் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போதும் எதிர்வரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு கைவிலங்குடன் ஓடிய நபரை கைது செய்ய திறந்த பொடியாணையம் விடுவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியில் உள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று அவரை மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை மீது அமெரிக்கா புதிய 44% ஏற்றுமதி வரியை விதிப்பது நாட்டின் ஆடை தொழிலுக்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் இதற்காக அரசாங்கம் ஒரு குழுவை மாத்திரமே நியமித்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அனுர பிரியதர்சன யாப்பா நேற்று தெரிவித்துள்ளார். மருதானையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அனுர பிரியதர்சன யாப்பா இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பால் நாட்டில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறையும் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் என்றும் அரசாங்கம் ஒரு குழுவை அமைக்காமல் முன்னாள் தலைவருடன் இணைந்து வரியை ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலாக கருதுமாறும் அமெரிக்காவிடம் கோர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகச் செய்திகள். காசா நகரில் உள்ள பாடசாலைகள் இஸ்ரேலிய விமானப்படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆரம்ப தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க சிவில் பாதுகாப்பு குழுவினரும் தன்னார்வலர்களும் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புதிய தாக்குதலால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கெமேரின் புறநகர் பகுதியான அக்தாபாவில் முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களின் பின்னர் அங்குள்ள கீதிகளை இஸ்ரேலிய இராணுவம் புல்டோசர்களை கொண்டு அழைத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புல்டோசர்கள் நீர் மற்றும் அகழ்வு நீர் வலையமைப்புகளை சேதப்படுத்திய அதே வேளையில் இஸ்ரேலிய படைகள் ஒரு கட்டடத்தை தாக்கி அழித்ததாகவும் கூறப்படுகிறது. துல்கெமேரில் இஸ்ரேலிய முற்றுகையில் 67 நாட்களில் பெரும்பாலான உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு சிரியா, ஏமன், காசா மற்றும் லெபனான் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்களையும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று லெபனான் குழு கண்டித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் பிராந்திய மக்களுக்கு எதிராக தங்கள் வெளிப்படையான போரை விரிவுபடுத்தி நாடுகளை ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்குகின்றன கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகாரத்துக்கான தீர்வு கலந்துரையாடல் பாதையில் வெளியேறிய நீதி அமைச்சர். ரணிலுக்கு புதிய சிக்கல். தமிழர் பகுதியில் ஏற்பட்ட குழப்பம், கள்ளத்தில் விசேட அதிரடிப்படையினர் 5 கைது. தேசபந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்காவின் புதிய வரி இலங்கையில் ஏற்றுமதிக்கு ஒரு பேரழிவு. காசா பாடசாலைகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்.